வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம கம்யூனிஸ்ட் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோல மார்னிங் டயட் போடுறேன்னு சொன்னேன்ல, அதுதான் வேற ஒன்றும் இல்லை, கோதுமை மாவு இடியாப்பம் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துக்குவோம். வீட்டில் அரைச்சதுனாலும் சரி, கடையில் வாங்கினதுனாலும் சரி, தேவையான மாவு எடுத்து ஒரு கடாயில் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். சிம்லேயே வச்சு வறுக்கணும், கருகிடக்கூடாது. நல்லா வறுக்கலாட்டினா இடியாப்பம் புளிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்போயுமே மொத்தமாக வறுத்து வச்சுக்குவேன். அதிலிருந்து 1 கப்பு மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குவோம். கூடவே நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். நம்ம மாவு அளந்தோம் இல்லையா 1 கப்பு, அதுலேயே 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி போதுமான அளவாக இருக்கும். சில நேரம் அதை விட கம்மியாகவும் தேவைப்படும். கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை டைரெக்டாக மாவில் போட்டிங்கன்னா திப்பி திப்பியாக நிற்கும், அதனால் சுடுதண்ணியிலே போட்டு கரைச்சிக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாகவும் வரும், வாசனையாகவும் இருக்கும். கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா மாவில் ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு கிளறிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கனால கரண்டியை வச்சு கிளறுங்க. அப்பப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணி ஆகிடும். சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு எடுத்து விட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கோங்க. பிழிஞ்ச மாவை ஒரு இடியாப்ப உலக்கில் போட்டு எண்ணெய் தடவுனா இடியாப்பத்தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்குவோம். எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா. இந்த கோதுமை மாவு இடியாப்பத்தில் மெயினானது கோதுமை மாவை நல்லா வறுக்கணும், இல்லாட்டினா பிழிகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தில். இப்போ நல்லா பழகிடுச்சு. நான் எடுத்துக்கிட்ட 1 கப்பு மாவுக்கு எனக்கு 4 பிளேட்டு இடியாப்பம் கிடச்சிச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி குடித்ததும் உள்ளே வச்சு வேக வச்சுக்குவோம். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் வெந்துடும். தேங்காய் துருவலுக்கு தேங்காய் உடைக்கணும் பாப்பாட்ட சொன்னது, என் பொண்ணு எவ்வளோ ஸ்டைலாக உடச்ச தேங்காயை ஒட்ட வச்சு கையால் உடைக்கிறான்னு பார்த்தீங்களா. இடியாப்பம் வெந்துருச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. ஆவி பறக்க சுட சுட வாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. மீதி இருக்க மாவை எப்போயுமே வேஸ்ட் பண்ணாமல் கொலக்கட்டை பண்ணிடுவேன். என் மகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் ஒரு இடியாப்பம் எடுத்துக்குவோம். மேலே கொஞ்சமாக தேங்காய் தூள் அப்படியே தூவி விடுவோம். அது கூடயே நாட்டு சர்க்கரையும் போட்டுக்குவோம். 2 சொட்டு எண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.